ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீங்க இடைபடுகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே நடந்து உம்முடைய கரத்தில் இருந்து நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. அரணும் அவரே, கோட்டையும் அவரே, அடைக்கலம் அவரே, என் துருகமும் அவரே. அரணும் அவரே, கோட்டையும் அவரே, அடைக்கலம் அவரே, என் துருகமும் அவரே. உன்னதமானவரின் மறைவினிலே, சர்வ வல்லவரின் நிழல்தானிலே, அடைக்கலம் புகுந்தால் பாக்கியம்தானே. அடைக்கலம் புகுந்தால் பாக்கியம்தானே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா இடத்திலுமே எல்லா காரியத்திலுமே சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த சாந்த குணத்தோடு இருப்பதே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக தருவார். இந்த ஆண்டிலே எல்லா காரியத்திலுமே நாம் நம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிறோம். எல்லா இடத்திலுமே, அதாவது பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது பாசத்தை வெளிப்படுத்துவது, பிள்ளைகள் பெற்றோர் மீதும் உடன் பிறந்தவர்கள் மீதும் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்து, இதெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றம், இயற்கையாகவே வருகிற ஒரு அன்பு பரிமாற்றம் தேவ பிள்ளைகளே. ஆனால் நமக்குள் இருக்கிற சாந்த குணம் என்பது சில நேரங்களிலே பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நம்முடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்து விடுகிறது. ஏன் குடும்பத்திற்குள் கூட ஒருவருக்கொருவர் கோபம் எரிச்சல் பட வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த ஆண்டிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, எந்த ஒரு காரியத்திலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் தேவ ஞானத்தோடு நிதானமாக செயல்பட்டு நமக்குள் சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டு கொடுக்கிற சுபாவம், மன்னிக்கிற சுபாவம் இதெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கண்டிப்பாக நாம் இடம் கொடுக்கும் போது அந்த சாந்த குணம் கண்டிப்பாக வெளிப்படும். அந்த நேரத்திலே அந்த சாந்த குணத்தை கர்த்தர் கண்டிப்பாக எல்லா மனுஷருக்குமே தெரிய வைப்பார். அதன் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும். வீட்டில் மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்தில், தொழில் செய்கிற இடத்திலே, நாம் குடியிருக்கிற இடத்திலே, நாம் சமுதாயத்திற்குள் செல்லும் போது தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அந்த சாந்த குணமானது வெளிப்பட வேண்டும். நாம் அதை மறந்துவிடக் கூடாது. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றைக்கு யோசேப்பை அவன் சகோதரர்கள் கொலை செய்கிற நிலைக்கு வந்து 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. தங்கள் சகோதரனை அன்றைக்கு அவங்க நிலை கொலைய செய்யறாங்க. ஆனா பல வருடங்கள் கழித்து பஞ்ச காலத்திலே எகிப்திற்கு சென்று தன் சகோதரனிடமே அவங்க பணிந்து நிற்க வேண்டிய நிலை வருகிறது. அன்றைக்கு தன்னுடைய முழு குடும்பத்திற்குமே யோசேப்பு தான் அன்றைக்கு ஆதரவாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு அவருடைய தகப்பனார் யாக்கோபு என்ன செய்றார், மரித்து போகிறார். ஆனால் அவங்க சகோதரர்களுக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. யோசேப்புக்கு என்ன செய்றாங்க, பயப்படுறாங்கன்னா நம்முடைய சகோதரருக்கு செய்த துரோகத்துக்கு, அந்த பொல்லாப்புக்கெல்லாம் கண்டிப்பாக அவன் நம்மை பழி வாங்குவான் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா யோசேப்பு அன்றைக்கு தேவ ஞானத்தோடு செயல்பட்டார். அவர் மிகவும் அழுகிறார். பாருங்க, அவங்ககிட்ட போய் பச்சமாய் பேசி தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கோபத்தையோ பகையையோ எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியையோ காழ்ப்புணர்ச்சியையோ அவர் என்ன செய்யவில்லை. அன்றைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கூட அவர் அன்றைக்கு வெளிப்படுத்தாமல் தேவ ஞானத்தோடு சாந்தமாய் செயல்பட்டார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் அன்றைக்கு யோசேப்புடைய சாந்த குணத்தை தேவன் தெரிய வைத்தார். அதே போலதான் இன்றைக்கு நாமும் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை நாம் இன்றைக்கு நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க தெளிவா இடைப்பட்டீங்கப்பா.
நாங்க மனிதர்கள் சில நேரங்களில் எங்களுக்குள்ளாக ஜென்ம சுபாவங்கள் எழும்புகிறதானால் உம்முடைய மகிமை எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் வைத்து சாந்த குணத்தோடு எல்லா இடத்திலும் நடந்து நிறைவான நன்மைகளை பெற்று உம்முடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.